மகர ராசி அன்பர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடன் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களை போட்டு அதற்கான தீர்வுகளையுமே நீங்களா எடுப்பீங்க. இதே மனதுல தான் மற்றவங்களையுமே எடை போடக்கூடிய நபர்களா மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வரக்கூடிய அமாவாசையில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும்? வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும்? இந்த அமாவாசை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வருடத்தின் முதல் அமாவாசை இந்த மாதம் வரப்போகுது. அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இந்த கிரக நிலைகளால் நீங்கள் அடையக்கூடிய பயன்கள் என்ன? சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும்? இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி அப்படிங்கிறது சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தையுமே கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த நல்ல விஷயம் ஒண்ணு கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். அதே போல நீங்க நினைக்கிற எல்லா நல்ல காரியத்தையுமே உடனே செயலாற்றக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. சனிக்கிழமையில சிவன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நீங்க நலமுடன் வாழவும், காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளரவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க மகர ராசிக்காரங்க. தன்னம்பிக்கைக்கு பெயர் பெற்றவங்க மகர ராசிக்காரங்க. மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னு பார்த்தா துணிச்சல் தாங்க. மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமா இல்ல, சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்களும் இந்த மகர ராசியை சேர்ந்த நீங்க தான். இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே நெருக்கமான நண்பர்களா இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை மாத்திக்கொள்ளக்கூடிய இயல்பு ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும். நட்பு வட்டாரம் இது உங்களுக்கு பெரிதா இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்த நபர்கள் நீங்க தாங்க. எல்லா விஷயத்திலயுமே ஒரு லிமிட் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே பொறுமையை காத்து அரவணைப்பீங்க. ஆனாலும் அதுக்கு மேலேயுமே உங்களை யாராச்சும் சீண்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலுமே அதை துண்டிக்கவுமே தயங்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயமாகவும் உண்மையாகவும் மற்றவங்க கிட்ட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களுமே உங்ககிட்ட நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் மிஸ்டேக் வந்தா கூட அவங்களோட உறவு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தூக்கி எறியவுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க நீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லேசில கோபம் எல்லாம் வரவே வராது. மென்மையும் நாகரிகமும் தெரிஞ்சவங்க. எதையுமே உழைத்து பெறணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. தான் மட்டும் முன்னேறினா போதாது, தன் கூட இருக்கிறவங்களுமே முன்னேறணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிறப்பான குணநலங்கள் மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத விடவே இந்த மகர ராசி அன்பர்கள்கிட்ட பெரும்பாலும் நல்ல ஒரு குணங்கள் எல்லாம் இருக்கும். சனி பகவானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். சனி பகவானின் முழு ஆதிக்கமுமே நிறைந்த ராசிங்கிறதுனால நியாயம் தர்மம் அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தில் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில 12 மாதங்கள்ல முதல் மாதமா வரக்கூடியது இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை அப்படிங்கிறது விசுவா வசு ஆண்டின் முதல் அமாவாசை குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இந்த வருடம் ஏப்ரல் 27, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. இது அபூர்வமா பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை. இந்த சித்திரை மாத அமாவாசை அன்றைக்கு சூரிய கிரகணமே ஏற்படுது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடியது இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு அமாவாசை. அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான வழிபாடுமே உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் அமாவாசை பித்ரு தோஷம் போக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த அமாவாசையில நீங்க தர்ப்பணம் செய்ய ரொம்பவுமே சிறப்பான பலன்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யறதுமே சிறப்பான முன்னேற்றம் கொண்டு வரும்.
இந்த வழிபாடை நீங்க செய்யறதுனால உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல பயன்களை நீங்க பெற முடியும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றம், காரிய தடை இது எல்லாமே விலகும். அமாவாசை திதி நாள் முழுதுமே இருக்கிறதுனால மதிய நேரத்திற்குள்ள நீங்க தர்ப்பணம் செய்யறது ரொம்பவுமே நல்லது. மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செஞ்சு முடிப்பது சிறப்பான யோகத்தையும் சிறப்பான பலன்களையுமே மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுடுங்க. இதனால உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற பயன்கள் உண்டாகும். இந்த வருடத்தின் தமிழ் மாதத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை மகர ராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாய் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்தை தவறாம நீங்க செய்யறது நல்லதா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்க போகுது. உங்களுடைய அனைத்து செயல்களையுமே வெற்றி வரும். பொருளாதார வளம் நிறைந்து காணப்படும். உங்களுடைய குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். தொழில் நல்ல ஒரு விருத்தியை உண்டாக்கி கொடுக்கும். குடும்பத்துல உங்களோட சொல் மற்றும் செயல் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மதிப்பு மற்றும் மரியாதை உண்டாகும். உறவினர்களுக்கு இடையேயான உறவு சுமூகமா இருக்கும். குடும்பத்தோடு நீங்க இந்த மாதம் தெய்வ பணிகள்ல ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நீங்க குடும்பத்தோடு குல தெய்வ கோவில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சிலருக்கெல்லாம் இதன் மூலம் எதிர்பாராத பண வரவு வருவதற்கான வாய்ப்பும் அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர் மத்தியிலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது இப்ப இனி வரக்கூடிய காலகட்டத்துல நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையா எல்லோராலும் போற்றப்பட போகுது. உங்களுடைய தலைமையிலான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா நடந்து முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். இது உங்களோட தொழில்முறை முன்னேற்றத்திற்கு சிறப்பான வழியில் அமையும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதும் நல்லது. அவங்க கிட்ட இணக்கமா நடந்துக்கோங்க. அரசாங்க அதிகாரிகளுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களோட செயல்கள்ல வரக்கூடிய தடைகள் உடைத்தெறியக்கூடிய அளவிற்கு மன தைரியம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த வழக்குகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாதம் பல மாற்றங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளாலுமே மகிழ்ச்சி ஏற்படும். அவங்களோட செயல்கள் உங்களோட மனதிற்கு ஆறுதலா இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியா இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பொழுது அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்களே அமைய போகிறது. எந்த விஷயத்துலலாம் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபாரம் வழக்கம் போல இருந்தாலுமே அதுல ஒரு சில வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வியாபார விஷயத்துல ரொம்பவுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதா இருக்கும். சிறப்பான முன்னேற்றத்திற்கு இது ஒரு சிறப்பான வழிவகை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கக்கூடிய சக வியாபாரிகளால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல மறைமுக இடையூறுகளை அவங்க ஏற்படுத்துவாங்க. இதுல இருந்து நீங்க கவனமா வெளிவரணும். அதனால முன்னெச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் செயல்படுறது இந்த மாதிரியான இடையூறுகள்ல இருந்து தப்பித்து கொள்ள பல ஒரு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். பணியாளர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க செய்யற ஒரு சின்ன விஷயமுமே பாதிப்புமே உங்களை தான் வந்து சேரும். அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு அப்படின்னு சொன்னா கூட அதற்கான முழு பொறுப்புமே உங்களை தான் வந்து சேரும். இதனால் பண விரயம் வரலாம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அதுவும் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல பல வகையிலுமே நன்மையா இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தோழிகளுமே உங்களுக்கு முழு ஆதரவா செயல்படுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நனவாகும். கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உதவிகரமான செயல்களை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பேச்சுக்கு மதிப்பே இல்லாம இருந்திருக்கும். அதுவே ரொம்ப பெரிய கவலையா இருக்கும். ஆனா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட பேச்சுக்கு நன்மதிப்பு உண்டாக்கும். உங்களுடைய கணவர் மற்றும் குடும்பம் மற்றும் உங்களோட குழந்தைகளுமே உங்களுக்கு உதவிகரமா பல செயல்களை செய்வாங்க. உங்களுடைய நல்ல செயல்களால் குடும்பத்துல நன்மதிப்பு பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் பல நிகழ்ச்சிகள் நடக்கும்.
மகர ராசியில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய வகையில கிரக நிலைகளின் அமைப்பு இருக்கு. மேலும் நீங்க எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.